ஆமா, வக்கீலையா வந்துட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருமா. அம்மா, நான் சேம்பர் வரைக்கும் போயிட்டு வரேன், நீங்க எங்கேயே இருங்க. சரி. காடு வா வாங்குது, வீடு போங்குது. இந்த வயசுல வீராப்பா கேஸ் நடத்துறியா? இந்த உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் கேஸ நடத்துவேன். ஆனா வீட்டை உனக்கு விட்டு கொடுத்துருவேன்னு மட்டும் கனவு காணாத. இத பார், எப்ப உன் மகளை தொட்டு தாலி கட்டி உன் வீட்டு மருமகனானோ அப்பவே அந்த வீட்டு மேல எனக்கும் உரிமை உண்டு, பங்கு உண்டு. என் பங்குக்கு அந்த வீட்டை துண்டு போடாம விட மாட்டேன். எப்ப கட்டின பொண்டாட்டின்னு கூட பார்க்காம காசுக்காக என் மகளை கொலை பண்ணினியோ அன்னைக்கே உனக்கும் எனக்கும் இருந்த மருமக மாமியாருங்கிற ஒட்டு உறவு எல்லாம் அருந்து போச்சு. அதுக்கப்புறமும் சொத்துல பங்கு கேக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் மகன் டெல்லியில இருந்து வந்ததும் உன் பேத்தி அவனுக்கு கட்டி வச்சு வீட்டையும் அவன் பேர்ல எழுதி வச்சிரு. கடைசி காலத்துல போனா போதுன்னு கால் வைத்து கஞ்சாவது உனக்கு ஊத்துறேன். இல்ல கேஸ் என் பக்கம் ஜெயிச்சது, நீயும் உன் பேத்தியும் அனாதையா நடுத்தருவில் நிப்பீங்க. அத கோர்ட் முடிவு பண்ணட்டும். மனுஷன் இருந்தா மானத்தோட வாழணும், உழைத்து வாழணும்னு பெரியவங்க எதுக்காக சொல்லிட்டாங்க. உனக்குலாம் அது எங்க புரிய போகுது? உன்ன மாதிரி நான் பொறுப்புலாம வாழ்த்திருந்தேன்னா இந்த பெட்டி, இந்த வண்டி, அந்த கழுதை, இவ்வளவு சொத்துக்கு நான் எப்படி அதிபதி ஆக முடியும்? இல்லைன்னு தேடி வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத பரம்பரையில பிறந்தவன் இந்த ஒயிட். பார்த்தா பாமா இருக்கு, தாமோட்டை விட்டு தரச்சிட்டாங்க. வாழு, நீ இங்கே தைக்கங்க, போனா போது வேலை போட்டு கொடுக்க. பட் ஒன் திங், என்கிட்ட வேலை செய்யறதுன்னா சில கண்டிஷன்லாம் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 1, அமுக்கி விடுங்கடி, நல்லா அமுக்குங்க. ஓ, பட்டு போன்ற மேனி இல்ல? நோடிய ஃபூல். கோபால், பாத்து வாஷ் பண்ணு, ஸ்கின் பாயிலடா போகுது. 3 பேபிஸ ஆஸ்திரேலியால வந்து கொண்டு வர எவ்வளவு சிரமப்பட்ட தெரியுமா? நான்சென்ஸ். கம் ஆன் கேர்ள்ஸ், கேரியர் ஊட்ரி. கண்டிஷன் நம்பர் 2. நான் 3 சாங் கம்போஸ் பண்ணிட்டேன், இன்னும் 2 துணி கூட நீ துவைக்கல. கண்டிஷன் நம்பர் 3. கோபால், என்ன இப்படி பார்த்து நிக்கிற? 3 பேபிஸ் கேட்ச் பண்ணு. இந்த பேபிஸ் இல்ல, அந்த பேபிஸ். நான் பேபிஸ் நினைச்சேன், இந்த பேபிஸ் நீங்க கேட்ச் பண்ணீங்க. சாமான்யா, கையா கையா இங்க வா. இந்த பத்திரத்துல எல்லா கண்டிஷன் இருக்கு. உன்னை அப்ரெண்டிஸா சேர்த்துக்கிறேன். பிஎஃப், இஎஸ்ஐ, பென்ஷன் எல்லாம் நம்ம கன்சல்ல இருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னது நீ கை நாட்டா? இல்ல, இந்த கன்சல்க்கெல்லாம் இப்படித்தானே சார் போடணும். அப்புறம் இந்த சட்டையை உள்ள விட்டுக்கிறது, டை கட்டுறது, இதெல்லாம் நான் பார்க்கவே கூடாது. நீங்க பாக்காதீங்க. என்ன சொன்னீங்க? எங்க சித்தப்பா நாளனா 8 எல்ஐசில போடுவாரோ? ஐயோ, உங்க சித்தப்பா கோடிக்கணக்கில் போடுவாரு. இந்தா அட்வான்ஸ். இது நம்ம கன்சல்ல கொடுக்குற யூனிஃபார்ம், பொறுப்போடரு. நல்லா இரு. என்னது? தூமுன்னுங்க சார். நல்ல சகனம் வாச்சே. என்னது? 2வது தூமுன்னுங்க சார். நல்ல நல்ல சகனம் வாச்சே. யார் வந்திருப்பாங்க? பாட்டிமா வந்திருப்பாங்களோ? சூட்கேஸ், பேக் எல்லாம் இருக்கே. யார் வந்திருப்பாங்க? பாட்டிமா, பாட்டிமா,
ஷாக்கா இருக்கா? மகேஷ், மறந்துட்டியா? சின்ன வயசுல பார்த்தது. வா வா, என்னமா வளர்ந்துட்ட சுமிக்குட்டி. நீ படிச்ச பொண்ணா இருந்தா கூட அத்தை மகனை பார்த்த உடனே என்னமா வைக்கப்படுற? எனக்கு லீவு கிடைச்சு டெல்லியில இருந்து நான் மெட்ராஸ் வந்த உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உன்னையும் பாட்டிமாவையும் பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? என்ன நான் பாட்டுல பேசிக்கிட்டு இருக்கேன், நீ சும்மா நின்னுட்டு இருக்க? சுமிக்குட்டி, உனக்காக நான் டெல்லியில இருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? தாஜ்மஹல் உனக்கு என்னோட அன்பு பரிசு. இது காஷ்மீர் சால்வை பாட்டிமாக்காக. ஆமா, பாட்டிமா எங்க? கேஸ் விஷயமா ஊருக்கு போயிருக்காங்க. கேஸா? என்ன கேஸ்? யார் மேல? உங்க அப்பா இந்த வீட்டு மேல அவங்களுக்கும் பங்கு இருக்குன்னு கேஸ் போட்டிருக்காரு. அதுக்காக தான் பாட்டி வெளியூர் போயிருக்காங்க. ஷிட். எங்க அப்பா கேஸ் போட்டுருக்காரா? அதுவும் நம்ம பாட்டிமா மேலையா? நோ 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 சுமித்ரா, எனக்கு சொத்து முக்கியம் இல்ல, சொந்தம் தான் முக்கியம். எஸ், சொந்தம் தான் முக்கியம். அப்பாட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே? ஹே, வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு கப் காஃபி கிடையாதா? ஒரு நிமிஷம். நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? உனக்கு எனக்கு சேர்த்து நானே காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அப்புறம் எனக்கு சக்கரை கொஞ்சம் தூக்கல். உனக்கு அப்படிதானே? அப்படிதான். அந்த லாக்கப்பை ஓபன் பண்ணு. வாலு, வா. யாரு யார் வேணும் உங்களுக்கு? சுமித்ராவை பார்க்கணும். சுமி, சுமித்ரா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. முதல்ல வெளியே போ. உன்னை பார்த்து உண்மையை சொல்லலான்னு தான் வந்தேன். இங்க பார், எப்ப நீ ஒரு திருடன் தெரிஞ்சதோ அன்னைக்கே என் மனசுல உன்னை தூக்கி எறிஞ்சிட்டேன். என் முகத்தை முடிக்க உனக்கு வெக்கமா இல்ல? தயவு செஞ்சு வெளியே போ. என்ன சுமித்ரா? என் முன்னாடி நிக்காத, வெளியே போ. சுமித்ரா, ஆசைப்பட்டு தொடச்சு வைக்கிறதுக்கும் ஆத்திரப்பட்டு தூக்கி எறியறதுக்கும் காதலுங்கிறது இப்ப நீ உடைச்சியே அது மாதிரி பொம்மை இல்லை. என்ன புரிஞ்சுக்காம என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்ட. வெறுக்க ஆரம்பிச்சதாலே என்ன புரிஞ்சுக்காம போற. உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டனால தான் சொல்றேன். என் முன்னாடி நிக்காத, வெளியே போ. சுமி, ரிலாக்ஸ்டா. வாங்க வாங்க பிரதர். லவ்வா? அதான் மனசுல இருந்தே உன்னை தூக்கி எறிஞ்சிட்டேன், வெளியே போடான்னு சொல்றல, அப்புறம் ஏன் பண்ணிக்கிற? போப்பா போ. ஆமா, மத்த விஷயங்கள்லாம் எப்படி முடிச்சிட்டியா? புரியல? முடிச்சிட்டியான்னு கேக்குறேன். என்ன இன்னும் முடிக்கலையா? என்னடா சொன்ன? மகேஷ், என்ன போ சொல்லுனே, போ சொல்லுனே. என்ன ஆச்சு? கொலை பண்ணிடுவேன். என்ன சொல்றான் தெரியுமா அவன்? என்ன சொன்னா? அத சொல்றதுக்கு வாய் கூசுது. முடிஞ்ச அளவுக்கு நான் அவளை அனுபவிச்சுட்டேன். இனிமே அவ கழுத்துல எவன் தாலி கட்டா எனக்கு என்ன கேட்கலாம்? என்னடா? நிறுத்து. நீ திருடன் தெரிஞ்சது என்ன கிட்ட போனவன் சொல்றியே. இவ்வளவு கேவலமான கூட பழகணும்னு நினைச்சு அழுவா செத்துட்டு இருக்கேன். என்னடா முறைக்கிற? போடா. ஜீவன் என் ஜீவன் என்னை நீங்கி போகலாமா? காதல் என் காதல் அது ஏங்கி போகலாமா? விரலோடு பகையென்று பிடிவாதம் தனை கொண்டு வீணை தீயில் வீழலாமா? ஜீவன்
இல்லாததால் சொந்தமின்றி போகுமா? உதடுதானே பொய்கள் பேசுமே, உயிரும் பொய்கள் பேசுமா? நிழலேது நிஜமேது அறியாது இளமாது. ஜீவன் என் ஜீவன் என்னை நீங்கி போகலாமா? காதல் என் காதல் அது ஏங்கி போகலாமா? கரையில் மோதும் அலைகள் ஓயலாம், காதல் நெஞ்சம் ஓயுமா? வானில் தோன்றும் கதிரும் தேயலாம், காதல் நினைவு தேயுமா? நிலவில் கூட களங்கம் காணலாம், நெஞ்சில் அது ஏதம்மா? வானில் கூட நிறங்கள் மாறலாம், நேசம் நிறம் மாறுமா? தலை சாய்க்க மடி தேடி உகந்தோறும் வருவேனே. ஜீவன் என் ஜீவன் எதை நீங்கி போகலாமா? என் காதல் அது ஏங்கி போகலாமா? உசுருள்ள வரைக்கும் உத்தமரா வாழ்ந்தவர் எங்க தாத்தா. யாருங்க இவருங்களா? ஆமா, இவரை கும்பிட்டுக்க, அப்பாவது உனக்கு நல்ல புத்தி வரான்னு பாப்போம். ஒழுங்கா வேலை செய். ஆல் இண்டியா ரேடியோ நேயர் விருப்பம். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன? இப்ப நம்ம எங்க இருக்கோம்? தெரியல. என்னது லவ்வுங்க. அது தெரியுது. உன்னை இஸ்திரி போட சொன்னா பொறுப்பு இல்லாம லவ் பண்ணிக்கிட்டு இருக்கே. சார், ஒரு லேபர் லவ் பண்றது தப்புங்களா சார்? உனக்கு வேலை வேணுமா வேணாமா? வேணுங்க சார். போய் ஒழுங்கா கழுதை குளிப்பாட்டு. எஸ்ங்க சார். ஐ ஆம் ஓனர் ஆஃப் த கன்சர்ன். திஸ் இஸ் எ பிளாட் லேபர்ஸ். ஆமா, நீங்க? நான் எதிர் வீட்டு மாடிக்கு புதுசா குடி வந்திருக்கேன். என் பேரு துர்கா. ஸ்வீட்னே. வெட்டி எப்படி கீழே விழுந்தது? சார், கை தவறி கீழே விழுந்துச்சுங்க கையில சார். ஒண்ணு இங்க தானே விழுந்தது. அங்க எப்படியா போச்சு? புயல் அடிச்சிட்டு போயிடுச்சுங்க நான் சார். அப்புறம் குடிச்சுக்கிறேன். லஸ்மோ. என்னது? துணைக்கு தண்ணி அடிச்சிருங்க சார். அதானே பார்த்தேன். மை ஸ்வீட்டி கம் கமன் யா. இது ஒரு கன்சர்ன், இவன் ஒரு ஓனர். ஹலோ,
என் ஜாக்கி அயன் பண்ண கொடுத்தனே அயன் பண்ணியாச்சா? பாட்டி பாட்டிமா நல்லா இருக்கியா? வெளியே போ, பாட்டிமா வெளியே போடா. எனக்கு லீவு கிடைச்சதும் டெல்லியில இருந்து நேரா உங்களை பார்க்க தான் வந்தேன். எங்க அப்பாவை கூட பார்க்க போல. அப்ப குழந்தையை கிள்ளி விட்டா மகன் தொட்டிலாட்ட வந்திருக்கான். போடா வெளியே. பாட்டி எந்த உரிமையில நீ மகேஷ கை நீட்டி அடிச்ச? சொந்தம் தானே, சொந்தம் என்னைக்கு விட்டு போகாது பாட்டி. யாரு நல்லவன் நினைச்சு எத்தனை நாள் பழகி என் எதிர்காலமே அவன் தான் நினைச்சேனோ, அவன் ஒரு திருடன் பாட்டி, திருடன். அவன் திருடன் வெளியில தெரிஞ்சதோ என்ன கெட்டு போனவன் சொல்றான் பாட்டி. ஆமா பாட்டி, நம்ம சுமித்ராவை கெடுத்துட்டதா அவன் சொல்றான் பாட்டி. இல்ல, அவ அப்படிப்பட்டவன் இல்ல. யாரோ உன்னை ஏமாத்திருக்காங்க. யாரும் என்ன ஏமாத்தல. ஒரு பொம்பளையோட செயினை திருண்டதுக்காக போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணது இரண்டு கண்ணாலையும் பார்த்தேன். போலீஸ்காரனை ஏமாத்தி சைக்கிள திருண்டது நான் தானே ஓத்திட்டது. இரண்டு காதலை கேட்டேன். இல்ல, அவன் திருடி இருக்க மாட்டான். யாரோ உன் மனச மாத்தி இருக்காங்க. அவசரப்பட்டு முடிவு பண்ணி வீணா உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. இத பார், நீ வாழ்ந்து முடிச்சவன், நான் வாழ போறவன். எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். உன்னை பெத்தவ முகம் தெரியுமா உனக்கு? அம்மானு கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லாம பாட்டி அம்மானு கூப்பிட்டு வளர்ந்தவ. என்கிட்ட வாழ்க்கைய பத்தி பேசுறியா? யார நீ? நித்யா, என்னயா இந்த அடிக்கிற? நீ தான் பணத்தை கொடுத்து அந்த 3 பேரையும் சென்டி அடி. நான் வந்து உன்னை அடிக்கிற மாதிரி அடிச்சு காப்பாத்துறேன்னு சொன்னேன். சும்மா நச்சா போதுன்னு சொல்லிட்டு மெய்யாலுமே அடிக்கிறியா? இந்தாயா வந்து விட்டு. பாட்டி இவங்க சொல்ற நம்பாதீங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எதுவுமே செய்யல. என்ன நம்புங்க பாட்டி. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நல்லவனை போல இருப்பான் பரம சண்டாளங்கிறத நிரூபிச்சிட்டியடா பாவி. உன் நிழல் பட்டா கூட பாவம். என் மூஞ்சிலே முழிக்காத. போடா, போ வெளியே. மகேஷ், ஆ. மகேஷ், ஆ. வாங்க. என்னது நம்ம சைத்து துர்காவை காணுமே. எப்படி செட்டப் பண்ணிட வேண்டியதான். சார், வேலைய ஆரம்பிக்கலாம். என்னது என்னங்க அந்த நறுமண தைலத்தை கலக்கல? எல்லாத்தையும் குழப்பித்தானுங்க வச்சிருக்கேன். ஏன் மூக்குக்கு வரலையே? அது மூக்கா இருந்தா வரும். ஓ பால், செய்வன திருந்த செய்யணும் படிச்சது இல்ல? இல்லைங்க. என்ன மாதிரி எஜுகேட்டா இருந்தா பரவாயில்ல. உன்ன மாதிரி கண்டுபிடிச்சு கேட்க தெரிய போகுது. சரி சரி, வேலையை தொடங்கலாம். என்ன அது கையா காலா வரகட்ட மாதிரியா இருக்கு? கைதானுங்க சார், கொஞ்சம் சொரசொரான்னு இருந்ததுங்க. ஓஹோ, ஐ சி. பைய பைதானுங்க. மெதுவா மெதுவா மெதுவாங்க. அடிங்க.
ஹாய் புஜ்ஜி. டார்லிங் என் அழகு எப்படி? உன்னழகை கண்ணியர்கள் சொன்னதினாலே உள்ளமெல்லாம் வசமாயானதினாலே கண்ணியந்தன் மீதில் ஆசை கொண்டதினாலே காரியம் நிறைவேறும் எந்த எண்ணத்தை போலே. ஹாய் கோபால், மறைக்காதப்பா, தள்ளுப்பா. முன்னாடி முன்னாடி தேஜாச்சி, போதும் போ. ஹாய். ஹேய் சில்பான். கோபால், லவ் பண்ணி இருக்கல, போப்பா. பண்ணுங்க சார். ஹாய். ஆ பில்ல கஜில். ஏப்பா, காதுக்கு என்ன விட்டியா? விடுறேங்க சார். 2 நாளா சரியா கேட்கல. இனிமே எப்பவும் கேட்காதுங்க. ஆஹா. நீங்க லவ் கண்டினியூ பண்ணுங்க. See the girl. காதை கொஞ்சம் வசமா காட்டுங்க. ஆ. ஐ லவ் யூ. முருகா, எந்த பிரச்சனையும் இல்லாம நானும் என் பேத்தியும் நிம்மதியா இருந்தோம். யாரு கண்ணு பட்டுச்சோ நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு. இனிமையாவது நாங்க நல்லபடியா இருக்கணும். பாட்டி, ஒரு கொலை குற்றவாளி கூட தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒரு தூக்கு தண்டனை கைதியை கூட உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. நான் என் ஆசையை சொல்ல வரல, என் ஆதங்கத்தை சொல்றேன். அது கூட கேட்க மாட்டீங்களா? பாட்டி, என்ன யாருமே புரிஞ்சுக்காம அணு அணு வேதனைப்பட்டு சாகிறத விட ஒரே இந்த கோயில்ல உயிர் போகட்டும். பாலு, சொன்னா கேளுப்பா. பாலு, பிறந்ததுல இருந்து என்ன யாரும் அடிச்சதும் இல்ல, அணைச்சதும் இல்ல. born with the silver spoon ன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் பிறக்கும் போதே கையில கொல்லிக்கட்டையோட தான் பிறந்தேன். ஒவ்வொரு அம்மாவும் தான் குழந்தை தத்தி தத்தி நடந்து வர அழக பார்த்து ரசிப்பாங்க. ஆனா நான் முத நடந்ததே எங்க அம்மாவுக்கு கொல்லி வைக்கத்தான். பொண்டாட்டி செத்தா புருஷன் புது மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா செத்த 3வது நாளே எங்க அப்பா அதை நிரூபிச்சாரு. அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பா இருக்காருன்னு எனக்குள்ள இருந்த சின்ன நம்பிக்கையும் போயிடுச்சு. அப்பா இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு. எங்க அப்பாவுக்கு 2வது கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாண வீட்லயே நான் யாருக்குமே வேண்டாதவனாயிட்டேன். நான் ஒரு அனாதைங்கிறதையும் எனக்குன்னு யாருமே இல்லைங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொதுவா இருக்கிற பலவீனத்தை பயன்படுத்தி என் சித்தி எங்க அப்பாவை என்கிட்ட பிரிச்சாங்க. யாருடைய அன்பும் பாசமும் அரவணைப்பும் இல்லாம நான் வளர்ந்தேன். என் சித்திக்கு ஒரு குழந்தை பிறந்தது. எல்லா அம்மாவும் நிலாவை காட்டித்தான் தன் குழந்தைக்கு சோறு ஊட்டுவாங்க. ஆனா என் சித்தி என்ன காட்டித்தான் அவங்க குழந்தைக்கு சோறு ஊட்டினாங்க. காஞ்ச வயிறோட
கண்ணில் ஏக்கத்தோட கடைசி ஒரு வாய் சோறாவது கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா என் சித்தி அந்த கடைசி உருண்டையை கூட எங்க வீட்டு நாய்க்கு தான் போடுவாங்க. நான் வளர்ந்து பெரியவனானா எங்க சொத்துல நான் பங்கு கேட்பேனோன்னு என்னை கொலை பண்ண ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணாங்க என் சித்தி. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஊரை விட்டே ஓடி வந்துட்டேன். அந்த வயசுல மெட்ராஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பசி ஒண்ணுதான். என் தேவைகளுக்காக மட்டுமே நான் ஏமாத்த ஆரம்பிச்சேன். ஒரு நாள் என் தேவைக்கு மேல நான் ஆசைப்பட்டதே இல்லை. வாழணும்னு மட்டும் தெரிஞ்ச எனக்கு இப்படித்தான் வாழணும்ன்றது தெரியல. உங்க காம்பவுண்ட் வந்த பிறகு சுமித்ராவோட அன்பு அரவணைப்பு எனக்கு கிடைச்சப்போ செத்து போன எங்க அம்மாவே திரும்ப கிடைச்சதா சந்தோஷப்பட்டேன். ஆனா சுமித்ராவுக்கு நான் தகுதி இல்லைன்னு என் மனசாட்சி உறுத்தினப்போ அவகிட்ட இருந்து விலக நினைச்சு என்னை பத்தி சொன்ன போது அதை அவ விளையாட்ட எடுத்துட்டா. ஒரு பொண்ணுக்கு நீ தகுதி இல்லைன்னு நினைச்சு ஒதுங்கிறத விட அந்த பொண்ணுக்கு தகுதியானவனா உன்னை ஏன் மாத்திக்க கூடாதுன்னு என்னை கேட்டீங்க. அதுதான் என் வாழ்க்கையில நான் கேட்ட முதல் அறிவுரை. புது மனுஷனா வாழணுன்ற ஆசையோட வேலை தேடி போனா ஒரு அம்மாவுக்கு உதவி பண்ண போய் திருடன்ற பழிய சுமந்தேன். சந்தர்ப்பங்களும் சாட்சிகளும் சரியா அமைஞ்சா கண்ணகியை கூட வேசி நிரூபிச்சலாங்கிற போது ஏற்கனவே ஏமாத்துக்காரனா இருந்த என் பக்கம் எந்த சாட்சியும் இல்ல. ஒரு தப்பு செஞ்ச என் மேல உங்க வீட்டுக்கு புதுசா வந்த மகேஷ் பல தப்புகளை நான் பண்ணதை அவங்க எல்லாரும் நம்ப வச்சுட்டான். இது வரைக்கும் நடந்த எல்லா உண்மைகளையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். முடிவு உங்க கையில தான் இருக்கு. முடிவில்லப்பா, இனி ஆரம்பந்தா. தவம் இருந்த பலன் வரந்தா, சாபம் கிடையாது. பட்டு காலையே படும், கெட்ட குடியே கெடுங்கிற மாதிரி உனக்குள்ள இவ்ளோ சோகம் இருக்குன்னு தெரியாம நானும் உன்னை திட்டி காயப்படுத்திட்டேன். சுமித்ராவும் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டா. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்பவே இந்த சந்தோஷமான விஷயத்தை சுமித்ரா கிட்ட சொல்றேன். மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா தொங்கு தமிழிலே பாட்டு படிச்சா சிறுவாணி தண்ணி போல துள்ளி குதிச்சா சொல்லி கிடைச்சதும் வழி அணைச்சா செலையில வந்த சன்னி மல்லையா பேரூரில் உள்ள கோயில் சிலையா ஆலையில நெய்யும் சிம்பரத்தியா ஆசையில என்ன நெய்ய வண்டியா கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா தொங்கு தமிழிலே பாட்டு படிச்சா சிறுவாணி தண்ணி போல துள்ளி குதிச்சா சொல்லி கிடைச்சதும் வழி அணைச்சா செந்தூரு பூவே சின்ன வெளிலாவே என்னென்ன வேணும் கேடு இல்லாம கிள்ளு பக்குவ மகளு நான் தானே ஆளு ஓ இடுப்பு மடுப்பிலும் அடியே இனிப்பு இருக்குது ஓ உதடு ஒரு சிதா இந்த உசுர முருகுது சொன்னக்க போதும் லுட்டி அடிப்பேன் அச்சங்க போகும் அப்புறப்பட தொப்புளக்கு மேலே பம்பரம் விடு கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா கொங்கு தமிழிலே பாட்டு படிச்சா சிறுவாணி தண்ணி போல துள்ளி குதிச்சா சொல்லி கிடைச்சதும் வழி அணைச்சா
ஆட வேணும் முன்னு தட்டு காட்டு மந்தார குண்டு ரொம்ப உரசி எடுக்க தாயே உதடு வலிக்குமே பின்னே மனசு இனிக்குமே பேசிக்கார பொண்ணு சின்ன சிறுசு தாங்காத சாமி ரொம்ப இழுசு விட்டாக்கு வருமா இந்த வயசு வேணாண்டி வெக்கம் ரொம்ப பழசு கோயம்புத்து மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா கொங்கு தமிழிலே பாட்டு படிச்சா சிறுவாணி தண்ணி புல்ல துள்ளி குதிச்சா சொடி கிடைச்சதும் வழி அணைச்சா செலல்ல வந்த சன்னி மல்லையா பெரூரில் உள்ள கோயில் கல்லையா ஆலையில நெய்யும் சிமரத்தியா ஆசையில என்ன நெய்ய வந்தியா சுமித்ரா சுமித்ரா ஆளை கூட காய்ச்சாம எங்க போயிட்டு இது வேற நேரங்காலம் தெரியாம ம். காசு லீக் ஆகிற மாதிரி இருக்க ம். திறந்தே வச்சுட்டு போயிருக்க பாரு ச்சே, இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் மறுபடியும் சேலைய மாத்தணும் எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அதை திறந்து விட்டுட்டு அவ பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டான் ஐயோ பிரசாதத்தை இங்கேயே வச்சுட்டேன் பாரு பாட்டிமா பாட்டிமா ஐயோ பாட்டிமா
என்னாச்சு உங்களுக்கு? பாட்டிமா, பாட்டி பாட்டிமா, பாட்டி என்னாச்சு பாட்டிக்கு? தெரியல. பாட்டிமா, பாட்டி, பாட்டி மெதுவா. பாட்டி ஐயோ, பாட்டிமா, ஐயோ ரத்தம். எப்படி இப்படி ஆச்சு? தெரியல. நான் ரூம்குள்ள இருந்தப்ப பாட்டிமா அலற சத்தம் கேட்டது. ஓடி வந்து பார்த்தா கீழே கிடக்குறாங்க. டாக்டர், பாட்டிமாக்கு எப்படி இருக்கு? பின்மண்டல பலமா அடிபட்டதுனால சுயநலம் இல்லாம இருக்காங்க. எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்திருக்கோம். ரிசல்ட் வரட்டும் பார்க்கலாம். அவங்க இன்டென்சிவ் கேர்ல இருக்காங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சுமி, அழாத அழாதடா, உட்கார். சுமித்ரா, பாட்டிக்கு என்னாச்சு? அவங்க உயிரோட இருக்காங்களா இல்ல செத்து போயிட்டாங்களான்னு பாக்க வந்தியா? பாட்டியை பத்தி விசாரிக்க நீ யாரு? என்ன சுமித்ரா இப்படி கேட்டுட்ட? பாட்டி நல்லா ஆகணுங்கிறதுல நம்மளை விட சாருக்கு தானே அதிகம் ஆக்குற. பாட்டி நல்லா ஆயிட்டா சார் பையனுக்கு காவடி எடுப்பாரு, மருதமல்லிக்கு மொட்டை கூட போடுவாரு. நீ நானும் அதை செய்வோமா? ஏன் ஹாஸ்பிடல் வந்து ரவுடித்தனம் பண்ற? சொந்தோன்னு இருக்கிற ஒரே பாட்டி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நீ யாரு, நான் யாரு? எனக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஏன் இப்படி மறுபடியும் என்ன தேடி வந்து தொல்லை பண்ற? நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கல? இப்ப என்ன ஆஸ்பத்திரியில என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? இங்க பாரு, 24 மணி நேரம் ஆஸ்பத்திரியிலே இருந்து அங்க என்ன நடக்குதுன்னு தகவல் உனக்கு அனுப்புறேன், போதுமா? நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலமன புரிந்தேன். நான் ஏன் பிறந்தேன். என்ன திடீர்னு நாட்டு மேல உங்களுக்கு இவ்வளவு பத்துதல்? நான் எனதுன்னு வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? பிறருக்காக வாழணும், அதான் வாழ்க்கை. கோபால், இந்த மெழுகுபத்தி இருக்க அது தன்னையே சார், இப்படி நாய் மாதிரி ஊழ விட்டீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வீடு காலி பண்ணிட்டு வெளியூர் போட்டு போயிருவாங்க. அது தன்னையே அழிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு அழிச்சு கொடுக்கலையா? அதே மாதிரி வாழ ஆசைப்படுறப்பா. ஓஹோ, அப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா தியாகம் பண்ண தயாரா இருக்கிறீங்க? சூர், டெபினெட்லி. பேச்சு மாற மாட்டீங்களே. ஹரிச்சந்திரன் கூட அப்பப்ப பொய் சொல்லிருக்கலாம், ஆ. அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம். ஓ. ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல். அப்ப ரெடி ஆயிக்கடா. என்ன டாவா? ஆமா. ஐயோ என் காலே. அப்ப தலை ஒண்ணுது இல்லையா? ஐயோ என் தலைதா. கால் ரொம்ப வலிக்குதா? சமா, என்னங்க இத கைய புடுக்குறீங்க? யோ, கைய பிடிக்கலையா? பல்ஸ் பாக்குறேன். பல்ஸ் வாயில இருக்குது பாருங்க. யோ, அது பல்லு, நான் பாக்குறது பல்ஸ். இது சரியான லொல்ஸ் போல் இருக்குது. ஆமா, எப்படி இப்படி ஆச்சு? அப்பட காலங்க சாம, தற்கால இவன் நம்ம பண்டாட்டிங்க. ஆளை பாத்தீங்களா? இந்த நாய் இருக்குங்களா, ராத்திரில தென்னந்தோப்புல போய் கள்ள குடிக்கிறது பழக்கங்க. நேத்து ராத்திரி ஜாஸ்தியா குடிச்சுப்பட்டு வீட்டுல வந்து சத்தம் கொடுத்தாளுங்க. எனக்கு தாங்க முடியலைங்க. பிடிச்ச தூணுல கட்டப்பட்டங்க. கட்டெல்லாம் அவுத்துப்பட்டு நான் இல்லாத நேரத்துல குருட்டு நாய் மாதிரி கிணத்துல போய் விழுந்து கைய காலெல்லாம் முறைச்சிருக்காளுங்க சாம. ஆமா, வாயில என்ன இவ்வளவு பெரிய பிளாஸ்டர்? குப்புற விழுந்ததுல வாய் பரசா கலந்து போச்சுங்க. ஓ, மோஸ்ட்லி இந்த பேஷண்ட் ஒரு 10 days இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். சாமா, 10 நாள் இங்க இருக்கணும். 10 நாளுங்களா? ஆ. ஒரு மாசம் இங்க இருக்க போறதா வேண்டுதலுங்க. ஆமா, இந்த அம்மா என்ன கேக்குது? மறுபடியும் கண்ணு கேக்குறாளுங்க. வா. நான்சென்ஸ். டேய், மறுபடியும் தியாகம் பண்ணணுமா? மேடம், உங்களையும் மிஸ்டர் மகேஷையும் டாக்டர் கூப்பிட்டாரு. ஹாய் டாடி. மகேஷ், என்ன ஆச்சு? ஆ? கிழவி என்ன நிலைமையில இருக்கா? இன்னைக்கோ நாளைக்கோன்னு புரியல, ஆ? இழுத்துக்கிட்டு இருக்கு. கூடிய டேய், இப்ப எந்த பூஜை வச்சுக்கிட்டே இங்க வந்த? ச்சே, உன்னையெல்லாம் என்னோட அப்பன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. மனசாட்சி இல்ல? பெருசா கேஸ் போட்டு பாட்டிமாவை கோத்துக்கு இழுத்த. சொத்தா முக்கியம், மகேஷ், சொன்னதா முக்கியம். மகேஷ் சும்மா அவரை விடு. இரு. இந்த பாரு, டாக்டர் கூப்பிட்டாரு, டாக்டர் போய் இரு. பார்க்கலாம். இந்த பாரு, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இது வரைக்கும் நீ பாட்டிமாவுக்கு பண்ண பாவத்துக்கு கொஞ்ச நாள் இங்க தங்கி இருந்து பாட்டிமாவுக்கு ஏதாவது உதவி செஞ்சா அப்போ அதற்கு புண்ணியம் வந்து சேரும். பெருசு பிறக்கும் போதே காலி இப்படி இருந்துச்சா? இல்ல, பிறக்கிறதுக்கு முன்னாலே அப்படித்தான் இருந்தது. படா
கேப் மார்த்தனம் பண்றதுன்னா எவ்வளவு மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. கரண்ட் ஷாக்ல தூக்கி எறியப்பட்டு பின்மண்டல பலமா அடிபட்டதுனால பிரெயின் ஹெமரேஜ் ஆயிருக்கு. மூளைக்கு போற ரத்த குழாய்கள் செதஞ்சிருக்கு. கபாலத்துல இருக்க ரத்த கசிவை நீக்க கிரண்யாட்டிமிங்கிற ஆபரேஷன் பண்ணணும். உடனடியா ஆபரேஷன் பண்ணாட்டி மூளையோட இயக்கம் படிப்படியா குறைஞ்சி அவங்க மரணமடைய வாய்ப்பு இருக்கு. ஆபரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். சீக்கிரம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மகேஷ், சுமித்ரா அழாத சுமித்ரா, நான் இருக்கேன்ல. 1 லட்சம் என்ன 1 கோடி ஆனாலும் நான் செலவு பண்றேன். அசத்திட்டடா, என்னமா நடிக்கிற? பாட்டிமாவா? ஐயோ ஐயோ ஐயோ, பாசம் பொங்கி வழியுது. எத்தனை லட்சம் வேணாலும் செலவு பண்ணுவியா? என்ன தாராளம், என்ன தாராளம், தாங்க முடியலடா. ஏண்டா செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம், அப்புறம் எப்படிடா குழந்தை மாதிரி முகத்தை வச்சுக்கிற? தட்ஸ் மகேஷ். கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தப்பவே செத்து தொலைஞ்சிருக்க வேண்டிய கிழவி ஏமாத்திட்டா. பரவாயில்ல, இப்போ ஒண்ணு கேட்டு போகல. இன்னும் 24 மணி நேரத்துல கத்து இன்றி ரத்தமின்றி அகிம்சா முறையில கிழவி போய் சேர்ந்துருவா. பணத்துக்கு வேற ஏற்பாடு எதுவும் நடந்துடக் கூடாது அப்படின்றதுனால தான் பணத்தை நானே கொடுக்கறதா ஒத்துக்கிட்டேன். எப்படி? அட பாவி, நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டியே. ஷாக்கா இருக்கா? நான் நடிகரேன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? டூ லேட் மா, டூ லேட். அன்னைக்கு உன் ஆளு அதாண்டி யுவர் பாலு. அவ உன்னை கெடுத்துட்டா சொல்றாமான்னு போய் சொல்லி கொற்ற மழையில அவனை நாய் மாதிரி அடிச்சு விரட்டினே. அப்ப என் நடிப்பு தெரியலையா? நானே 4-5 ரவுடிங்களை செட் பண்ணி வீடு பூந்து உங்களை எல்லாம் அடிக்க சொல்லி கூடவே நானும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அடி வாங்கி அந்த பழிய உன் ஆளு அதாண்டி யுவர் பாலு அவன் மேல போட்டனே. அப்ப கூட என் நடிப்பு தெரியலையா? ஓகே, இப்ப நீ வந்துட்ட, எல்லா விஷயமும் உனக்கு நேரடியா தெரிஞ்சு போச்சு. எனக்கு டென்ஷன்ல நான் கஷ்டப்பட்டு நடிக்க வேணாம். எல்லாமே ஓபன் பிளே தான். இன்று தொடர் உண்ணாவிரதத்தின் 4வது நாள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். அப்படிப்பட்ட புனிதர்கள் வாழ்ந்த இந்த மண்ணிலே இன்று ரத்த ஆறு ஓடுகிறது. எங்கு பார்த்தாலும் துப்பாக்கி சூடு, குண்டு வெடிப்பு. இந்த நிலை மாற வேண்டும். இந்த நாட்டிலே அமைதி நிலவ வேண்டும். அதற்காக சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கும் நம் இதய தெய்வம் ஜேபி அவர்களுக்கு நாம் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுப்போம். சார், உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி மேலெடுத்த உத்தரவு. எல்லாரும் அமைதியா. அன்பு, அமைதி, ஆக்கம், இது நம்ம பாடுபட்டு வளர்த்த கொள்கை. அதை நாமே அழிக்கலாமா? சட்டம் தன்னோட கடமையை செய்யுது. அதை நம்ம தடுக்க கூடாது. எல்லாரும் அமைதியா இருக்கணும். ஐஜி சார், போலாமா? எஸ் சார். வணக்கம். தலைப்புச் செய்திகள். பாரத பிரதமர் திரு நரசிம்மராவ் தமது அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று இந்தியா திரும்பினார். நாட்டில் வன்முறை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை கண்டித்து காலவரையற்ற உண்ணாவிரதம் தொடங்கிய மக்கள் கழக தலைவர் திரு ஜேபி இன்று சென்னையில் கைது செய்யப்பட்டார். காவல்துறை வேனில் ஏறும் பொழுது மாரடைப்பு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனை ஒன்றில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தைரியம் இருந்தா நம்ம தலைவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பாங்க.
கடையை சாத்தி கலவரம் பண்ணி என்னைய கீச்சுங்க. நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு இந்த கவர்மெண்ட் என்ன ரிலீஸ் பண்ணணும். சாமா தூக்கமப்புல குதிரை அமுக்கிறாதுங்க, குண்டு வெடிச்சிடும். பாலு கோபால், பாட்டிக்கு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? சொல்லுங்க கோபால், பாட்டிக்கு எப்படி இருக்கு? உடனடியா ஆபரேஷன் பண்ணலன்னா பாட்டி பிழைக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆபரேஷன் பண்றதுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் செலவாகும். அவனுங்களும் பணம் கட்டுற மாதிரி தெரியல. அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போவோம்? 1 லட்சமா? நீங்க இங்க இருந்து பாட்டியை பாத்துக்கங்க. நான் எப்படியும் பணத்தோட வரேன். என் உயிரை அடமான வச்சாவது பாட்டியை காப்பாத்தணும். 1 லட்சம் ரூபாய் நீ எப்படிப்பா பெறட்டுவேன்? என் உயிரை கொடுத்தாவது 1 லட்சம் ரூபாயோட வரேன். உயிரை கொடுத்தாவது பணத்தோட வரேன்னு சொன்னியே. நீ சொல்ற இடத்துல நாங்க பணத்தை தரோம். நாங்க சொல்ற இடத்துல நீ உயிரை கொடு. புரியல? எங்க தலைவரை கைது பண்ணதை கண்டிச்சு நீ தீ குளிக்கிற. பணத்தை வாங்கிட்டு நீ ஏமாத்திட கூடாதுல்ல. அதனால நீயா மனப்பூர்வமா தீ குளிக்கிறதாக போலீஸ் கமிஷனருக்கு ஒரு லெட்டர். நீ கையெழுத்து போட்டா மட்டும் போதும். மேட்ரை நாங்களே ஃபில்அப் பண்ணிட்டோம். நீ நினைச்சா கூட தப்பிக்க முடியாது. நாங்களே கொளுத்திடுவோம். இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் யாருக்கும் எந்த நல்லதும் செஞ்சதில்லை. இந்த அனாதையோட உயிருக்கு ஒரு விலை கிடைக்குதுன்னா அது சுமித்ராவோட பாட்டியை காப்பாற்ற பயன்படுத்தும். திருடனா சாகிறத விட திருந்த மனுஷனா சாகுறோங்கிற சந்தோஷமே எனக்கு போதும். இந்தா இதுல கையெழுத்து போடு. தாராளமா கையெழுத்து போடுறேன். இந்த 1 லட்சம் ரூபாய நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல்ல ரங்கம்மாள்ன்ற பேர்ல கட்டிருங்க. அவங்க பிழைக்கணும், அதுதான் முக்கியம். பாத்துறங்க கால் சுடுக்க போகுது. ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்களாக்கும்? குட் மார்னிங்க, குட் நைட்டுங்க. சுமித்ரா அங்க என்னையா பாக்குற? நீ என்னத்தையா பாக்குறா? கட்டுப்படி. ஐயோ காப்பாத்துங்க. யோ, இது ஹாஸ்பிடல் நினைச்சா இல்ல வேற ஏதாவது நினைச்சா? அந்த பொம்பளை என்னையா தராரு? சாமா நடந்தா கால் சரியாட்டேன்னு தானுங்க சாமா சொன்னாங்க. ஆமா, அதனாலதான் என் பொண்டாட்டிய ஜாக்கிங் கூட்டிட்டு வந்தேன். ஆளு பர்சனாலிட்டியா இருக்கிறாங்கிறதுக்காக இந்த ஆளு வெள்ளையும் சொல்லையும் போட்டுக்கிட்டு என் முன்னால கட்டி போடுக்கிறானுங்க. சாமா நானும் மானசம் தானுங்க. சாமா கால் சரியில்லாங்கிறதுக்காக என் முன்னால ரேப் பண்றானுங்க. ஐயோ, ஏன் நீ அக்கா தங்கச்சிங்க? ஆமா, இந்த காலத்துல ஆம்பளை தனியா நடக்க முடியல. ஓஸ்தா பொம்பளைங்க பாருங்க, திருட்டு பைய மாதிரி முள்ளக்கிறான். இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டுட்டு போய் முட்டைய கழட்டுங்க. சாமா சுமித்ரா, சுமித்ரா. கோபால்,
நேத்து பாட்டி ஆபரேஷனுக்காக 2 பேரும் வந்து பணம் கட்டினாங்க. உங்ககிட்ட கொடுக்க சொல்லி இந்த லெட்டர் கொடுத்தாங்க. இப்ப பாட்டிக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. சுமித்ரா, உன்னை இழந்தா தான் இன்னொன்னு பெற முடியும்னு சொல்லுவாங்க. என் உயிரை இழந்தா தான் நான் நல்லவங்கிற பேர் பெற முடியும்னு விதி இருக்கும்போது அதை மாத்த யாரால முடியும்? கோவலன் குற்றமற்றவன்னு நிரூபிக்கிறதுக்காக கண்ணகி மதுரையை எரிச்சா. இந்த பாலு குற்றமற்றவன்னு நிரூபிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால என்ன நானே எரிச்சுக்க போறேன். இப்படியோட போய் பாலுவை காப்பாத்தணும். சீக்கிரம். Please, அப்பா, சீக்கிரம் வாங்க. தலைவர் ஜெயப்பியை! தலைவர் ஜெயப்பியை!
கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சிருச்சுடா. கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா கொங்கு தமிழிலே பாட்டு படிச்சா. இனிமே இந்த காம்பவுண்டு இனிமே இந்த காம்பவுண்டும் சுமித்ராவும் கோயம்புத்தூர் மாப்பிள்ள கண்ட்ரோல் தான். ஏய், இந்தாங்க. பாட்டி வேற கையே ம். Just miss. பாத்தீங்களா ஹாப்பியா இருக்க நேரத்துல டிஸ்டர்ப் பண்றான்.